எனக்கு லவபிள் லவ்டு அப்படிங்கிற இனிமைத்தன்மையை அளிப்பதனாலே நீங்கள் சகா என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் நமேபக்த பிரணஷதி எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை. பகவத்கீதையில் சொல்றாரு கிருஷ்ணர். அந்த அன்போடு சொல்லுகின்றேன், இந்த சத்தியங்களை மட்டும் இனிமையோடு கேளுங்கள், உங்களுக்கு அழிவு இல்லை. இந்த ஒரு வருஷம் பரிவிராஜ யாத்திரை போங்கன்னு சொல்றீங்க, அது கூடங்கய்யா வேற ஒண்ணும் இல்லைங்க. போனீங்கன்னா சூழ்நிலை மாற்றத்தினால் உடம்பு மனசெல்லாம் டீடாக்ஸ் ஆகி சத்தியமா சொல்றீங்க உங்க லைஃப்ல 50 வருஷம் ஆட் ஆயிடுங்க. ஹெல்த், லாஞ்சிவிட்டி, உயிரோட ஃப்ரெஷ்னஸ், மனசோட ஃப்ரெஷ்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், உடல் நலம் மனநலம் மட்டும் இல்லைங்க, தைரியம், லைஃபை ஃபேஸ் பண்ற கான்பிடன்ஸ், பொருளை செல்வத்தை உருவாக்குறது ரொம்ப கேஷுவலா ஜாலியா விளையாட்டுத்தனமா பண்ணுவீங்க. சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமா பொருளை செல்வத்தை உருவாக்கிடுவீங்க. அவ்வளவு ஸ்வீட்டான நட்புகள், ரிலேஷன்ஷிப்ஸ். ஐயா, ஷோயிங் ஆஃப் இந்த இன்டர்நெட்ல வெறும் ஷோயிங் ஆஃப் பண்ணி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிக்காதுங்கயா. ஒரு இடமா போய் ஷோயிங் அப் பண்ணி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் நிரந்தரமா நிக்குங்கயா. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை வேணா ஹேண்டில் பண்ற சக்தியையும் சாத்தியத்தையும் கொடுத்துருங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப பாயத்திறந்தா பரிவிராஜகமோ சொல்லிட்டு உங்களை ஏதோ துரத்தி விடலைங்கயா. வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பரிமாணத்தை உங்களுக்கு அனுபவமாக காட்டுறதுக்காக அனுப்புறேங்க. போனீங்கன்னா இப்ப நான் சொல்ற இந்த சத்தியங்களை எல்லாம் அப்படியே வாழ்ந்து பார்த்துடலாங்க. வாழ்ந்து பார்த்து அது நிஜம்னு புரியுங்கயா. ஃபர்ஸ்ட் இந்த ஜென்சிக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் உருவாக்குற கெப்பாசிட்டி இருக்குங்க. நேர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ உருவாக்குற கெப்பாசிட்டியே இல்லைங்கயா. நேர்ல யாராவது பீப்புளை பார்த்தா கூட அந்த ஃபேஸ்புக் இன்டர்நெட் உட்காந்து நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நேர்ல ரிலேஷன்ஷிப் பண்ணாம, நேர்ல பேசாம, பழகாம, மலர்ந்து கனிந்து இனிமை மலராம இதை உட்காந்து நோண்டிட்டு இருக்காங்கயா. அளவுக்கு மீறின டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நம்புறீங்க, பயத்தை பாதுகாப்புன்னு நம்புறீங்கயா. பயம் பாதுகாப்பு கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் பிளஷர் கிடையாது அப்படிங்கிறது அனுபவ சத்தியமா இந்த பரிவிராஜகம் போனீங்கன்னா புரிஞ்சிருக்கு.